அஸ்ஸலாமு அலைக்கும். இறை தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்று தொடர்ல இது எபிசோட் 7. போன எபிசோட்ல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருட்டுல கொல்றதுக்கு அந்த 9 தலைவர்களும் போட்ட சதி திட்டத்தை பார்த்தோம். திட்டமிட்டபடியே அந்த 9 பேரும் இருட்டுல கொலை செய்ய வந்தப்போ அல்லாஹ் அவங்க மேல பாறைகளை விழச் செஞ்சு அந்த 9 பேரையும் ஒட்டுமொத்தமா அழிச்சான். இந்த 9 பேரும் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அந்த 3 நாள் அவகாசம் ஆரம்பமாச்சு. அந்த மக்கள் மரண பயத்துல உறைஞ்சு போய் இருந்தாங்க. தஃப்சீர் இப்னு கசீர்ல வர்ற வரலாற்று பதிவுபடி முதல் நாள் அவங்க முகங்கள் எல்லாம் பயத்துல மஞ்சள் நிறமா மாறிச்சு. 2ஆம் நாள் அவங்க முகங்கள் சிவப்பு நிறமா மாறிச்சு. 3ஆம் நாள் அவங்க முகங்கள் கருகி போய் கருப்பு நிறமா மாறிடுச்சு. அந்த இறுதி அழிவு வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் தன்னோட மாபெரும் கருணையால சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஈமான் கொண்ட மக்களையும் அந்த ஊரை விட்டு பாதுகாப்பா வெளியேறும்படி செய்து காப்பாத்தினான். மலைய கொடைஞ்சு வீடுகளை கட்டுனா மரணமே நம்மள நெருங்காதுன்னு ரொம்ப ஆணவமா இருந்தாங்க அந்த மக்கள். ஆனா 4ஆவது நாள் காலையில வானத்திலிருந்து வந்த பயங்கரமான சப்தத்தை கொண்டு அந்த மாபெரும் பலசாலி கூட்டத்தையே அவங்க வீடுகள்லயே முகம் குப்புற விழ வச்சு அல்லாஹு தாலா அழிச்சிட்டான். சுப்ஹான் அல்லாஹ். பாதுகாப்பா வெளியேறின சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழிஞ்சு போன அந்த ஊரை திரும்பி பார்த்து ரொம்ப வேதனையோட, என்னுடைய சமூகத்தாரே, மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்துக் கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன். ஆனால் நீங்கள் நற்போதனையாளர்களை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினாங்க. இந்த சமூக கூட்டத்தோட வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? மனிதன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் இறைவனின் சக்திக்கு முன்னாடி அவன் ஒன்றுமே இல்லை. கர்வம் அழிவை தரும். உண்மையான இறை நம்பிக்கை நம்மை என்றுமே காப்பாற்றும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சிறந்த வரலாற்றுடன் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.